வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் ரீசென்ட்டா படிச்ச ஒரு புக்கு. அது என்னன்னா, "ஹூ மூவ்ட் மை சீஸ்" இந்த புக் தான். இது நீங்க நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது படிக்கலனாலும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப குட்டி கதை தான். ஒரு கதை தான் ஆக்சுவலா. அ லைக் ஒரு மோட்டிவேஷனா அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு கதை மூலியமா அழகா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புக்கும் ரொம்ப சின்ன புக்கு தான். நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா, ஒரு 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ்ல இந்த புக்க படிச்சே முடிச்சிடலாம். அவ்ளோ குட்டி புக்கு தான். ஸோ, இந்த புக் வந்து என்னன்னா, ஒரு 4 பேர பத்தின கதை. அது வந்து என்னன்னா 2 எலி, ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி அண்ட் 2 மனுஷங்க. ஹெம் அண்ட் ஹா, லைக் ஹா அண்ட் ஹெம். இந்த 4 பேரும், அதாவது இது மனுஷங்க என்னன்னா, இந்த எலி மாரியே குட்டி மனுஷங்க. அவங்க வந்து லிட்டில் ஹியூமன்ஸ். ஸோ, இந்த ஸ்னிஃபி, ஸ்கரி, ஹா, ஹெம் இவங்க 4 பேருக்கும் என்ன வேலை அப்டின்னா, ஒரு மேஸ் இருக்கும். அந்த மேஸ்ல போய் சீஸ் தேடணும். டெய்லி போய் இவங்க தேடுவாங்க. அதுதான் இவங்க வேலை. அந்த மேஸ்ல வந்து நெறைய டார்க்கான பாதைகளும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பெரிய வால் அந்த மாதிரி இருக்கும். லைக் இவங்க போய் தேடுனாங்கன்னா, இவங்களுக்கு சீஸ் கிடைக்கும். அல்லது கிடைக்காம இவங்க ஒரு டார்க்கான இருட்டு பாதையில மாட்டிக்க கூட செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மேஸ் அது. இவங்க 4 பேருமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜாகிங் ஷூஸ் ஒண்ணு போட்டுட்டு, அ அந்த இடத்துல போய் அந்த மேஸ்ல போய் சீஸ் தேடுறது தான் இவங்க வேலை. ஸோ இந்த ஸ்னிஃபி வந்து என்ன பண்ணும்னா, அதுக்கு ஸ்மெல் பண்ற பவர் இருக்கும். ஸோ ஸ்மெல் பண்ணி அது என்ன எங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்கும். அந்த ஸ்கரி வந்து என்னன்னா, ஸ்மெல் பண்ணி இங்கே தான் இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சுன்னா, அங்க வந்து டார்க்கா இருக்குமா? இருக்காதா? அங்க பாதை இருக்குமா? இருக்காதா? இதெல்லாம் யோசிக்காம இம்மீடியட்டா ஆக்ஷன்ல இறங்கிரும். அங்க ஸ்மெல் வருதா? சரி ஓகே போவோம் அப்படின்ற மாரி போயிரும். அண்ட் ஹா அண்ட் ஹெம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மனுஷங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு, இந்த எலி 2ம் வந்து என்னன்னா, சிம்பிளா இங்க இருக்குன்னா, இங்க ஸ்மெல் வருதுன்னா அங்க போகும். அந்த மாரி இருப்பாங்க. இந்த மனுஷங்க கொஞ்சம் யோசிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இங்க போலாமா? வேண்டாமா? நாள் இங்க போனோமே, இங்க இருந்துச்சா? இல்லையா? அந்த மாரி நெறைய ஞாபகம் வச்சு அவங்களும் தேடிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் இப்படியே தேடிட்டே இருக்கிறப்போ, இவங்களுக்கு ஒரு நாள் ஒரு சீஸ் ஸ்டேஷன் கெடைச்சிரும். அந்த சீஸ் ஸ்டேஷன் நேம் வந்து சீஸ் ஸ்டேஷன் சி. அந்த சேம்பர் ஃபுல்லாவே சீஸா இருக்கும். அந்த இடத்த இவங்க 4 பேருமே ஃபைண்ட் பண்ணிருவாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிருவாங்க. ஏன்னா, அங்க நெறைய சீஸ் இருக்கும். இவங்களுக்கு தேவைக்கு விட அதிகமாவே அங்க சீஸ் இருக்கும். டெய்லி வந்து அவங்க எடுத்துக்கலான்ற மாரி சீஸ் இருக்கும். ஸோ, இந்த எலி 2ம் என்ன பண்ணும்னா, அ அந்த ஷூஸ் இருக்கு இல்லையா? அவங்களுடைய ஷூஸ், ஜாகிங் ஷூஸு அத வந்து எடுத்து ஒரு கயிற கட்டி அத கழுத்துல மாட்டிக்கிருங்க. ஏன்னா, அடுத்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த ஷூஸ் எப்ப தேவைப்பட்டாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கழுத்துல மாட்டிட்டு, டெய்லி காலையில கிளம்பிருவாங்க. அவங்க வீட்லருந்து கிளம்பி, இந்த சீஸ் ஸ்டேஷன் சில வந்து அவங்களுக்கு தேவையான சீஸ எடுத்துட்டு போவாங்க. ஸோ, இதுதான் இந்த எலியோட வேலை. இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷூ நமக்கு எதுக்குன்னு அத ஓரமா வச்சுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா? இனிஷியலா அந்த எலிங்க மாரி தான் அவங்களும் காலைல வந்து சீஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படிதான் இருப்பாங்க. அண்ட் லேட்டர் ஆன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டையே இந்த சீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல மூவ் பண்ணிருவாங்க. காலைலலாம் எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க நேரம் போல போய் எடுத்துக்குவாங்க. வேணுங்கிற அளவு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியே இருப்பாங்க. ஸோ, லைக் என்னன்னா, சொகுசா வாழ பழகிருவாங்க. இந்த சீஸ் ஸ்டேஷன்னா இங்கே தானே இருக்கு. இங்கேருந்து நம்ம எடுத்து சாப்பிட போறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அது பக்கத்திலேயே இருந்துக்குவாங்க. நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழகிருவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ, இப்படி போகையில இந்த ஸ்னிஃபி, ஸ்கரி என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த எலி 2ம் என்ன பண்ணும்னா, இந்த சீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு தடவ சீஸ் எடுக்கையிலயும் அங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் அவங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் என்ன நடக்குது? என்ன? அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த லிட்டில் ஹியூமன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஹா அண்ட் ஹெம் அவங்க அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. வருவாங்க, சீஸ் எடுப்பாங்க, போவாங்க. அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க. என்னன்னா, இது எல்லா சீஸுமே எனக்கு தான். இது நான் வந்து ஐ அம் டிசர்வ்ட். இது எல்லாமே நான் வந்து டிசர்விங் இதுக்கு. இது எல்லாமே எனக்கானது மட்டுமே அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாட் போயிரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு அவங்க கூடயும் சீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு காமிக்க மட்டும் செய்வாங்க. ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளோ பெரிய சீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இது ஃபுல்லா எங்களுக்கு சீஸ் தான் அப்படி சொல்லி கூப்பிட்டு காமிக்கவும் செய்வாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு அவங்கள கூடயும் சீஸ ஷேர் பண்ணிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரியே அவங்க இருப்பாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, இந்த சீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சீஸ், அதாவது அவ்ளோ சீஸ் இருந்தது இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருந்தா குறைய தானே செய்யும். ஸோ குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கையில இவங்க நோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அ ஒரு இப்படி வழக்கமா இப்படியே நடந்துட்டே இருக்கையில, ஒரு நாள் மார்னிங் வந்து வழக்கம் போல இந்த ஸ்னிஃபியும், ஸ்கரியும் காலையில எந்திரிச்சு ஓடி வந்து இந்த சீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா சீஸே இருக்காது. ஆனா ஸ்னிஃபியும், ஸ்கரியும் அத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அங்க குறைஞ்சிட்டே வருது, என்ன நடக்குதுன்றத அவங்க நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே 2ம் வந்து பார்க்கும். ஆ ஓகே சீஸ் இல்லையா? அடுத்து என்ன? அப்படி சொல்லிட்டு அந்த கழுத்தில இருக்க ஷூஸ் இருக்கு இல்லையா? அத டப்புன்னு எடுத்து கால்ல மாட்டிட்டு அந்த மேஸ்க்குள்ள ஓட ஆரம்பிச்சுருங்க. சரி அடுத்து எங்க சீஸ் இருக்குன்னு தேடுவோம் வாங்க, அப்படி சொல்லி ஓட ஆரம்பிச்சுருங்க. அதே மாரி அந்த ஹாவும், ஹெம்மும் இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. வந்து பார்த்தா சீஸே இல்ல. அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். "இங்க இருக்க சீஸ் எல்லாம் எங்க? யார் என் சீஸ எங்க கொண்டு போய் வச்சாங்க?" அப்படி சொல்லிட்டு 2ம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருங்க. ஸோ அந்த 2 ஹியூமனும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுவான்னா, "யார் இது எல்லாத்தையும் மூவ் பண்ணாங்க? ஹூ மூவ்ட் மை சீஸ்? என் சீஸ் எல்லாம் எங்க போச்சு? யார் எடுத்தது என் சீஸன்னு?" சொல்லி கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுரும். ஹெம் என்ன பண்ணும்னா, ஐயோ! என் சீஸ் எல்லாம் போச்சே! எங்க போச்சுன்னு தெரியலையே! யாரோ இப்படி பண்ணிட்டாங்களே! நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்ப சீஸுக்கு நான் எங்க போவேன்? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சுன்னு புலம்ப ஆரம்பிச்சுரும். ஸோ இதே தான் நடந்துட்டே இருக்கும். வந்து அடுத்த நாளும் வந்து பார்ப்பாங்க ஆக்சுவலி. இது முடிஞ்சுச்சா? அன்னைக்கு சீஸ் இல்ல. அடுத்த நாளும் அதே சேம்பருக்கு வந்து பார்ப்பாங்க. மறுபடியும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்தும். ஹெம் வந்து மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுரும். என் சீஸ் எல்லாம் காணோம். என் சீஸ் எல்லாம் இல்லாம போயிருச்சு. இந்த மாரியே பண்ணிட்டே இருப்பாங்க. சரி ஒரு கட்டத்தில சீஸ் வேணும் இல்லையா? சாப்பிட்றதுக்கு சீஸ் வேணும். சரி என்ன பண்ணலாம்? அப்படின்றப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணா தான் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். நம்ம கூடயே 2 எலி இருக்குமே, அந்த எலி எங்க? அவங்க எங்க போனாங்க? நமக்கு சீஸ் இல்லன்னா, அவங்களுக்கும் தானே சீஸ் இல்ல. ஒருவேளை அவங்க இறங்கி மேஸ்ல போய் வேற சீஸ் தேட ஆரம்பிச்சிருப்பாங்களோ? நம்மளும் ஒரு வேளை தேட ஆரம்பிக்கணுமோ? அப்படின்ற தாட் வந்து ஹாக்கு வரும். அண்ட் ஹெம் என்ன சொல்லும்னா, இல்ல, இல்ல. நம்ம வந்து இந்த சீஸ் வந்து நம்ம டிசர்விங். இது நம்மளுக்கே உடைய சீஸு. நம்மளோட சீஸு நம்மள விட்டு போயிருச்சு. காணாம போயிருச்சு. அத வந்து நாம ஒண்ணுமே பண்ணல. நாம எப்பயும் போல வந்தோம், எடுப்போம், சாப்பிடுவோம், போவோம். ஆனா திடீர்னு அது இல்லாம போச்சுன்னா, அதுக்கு நம்மளா காரணம்? நம்மளா பொறுப்பு? அதுக்கு நம்ம பொறுப்பே இல்ல. அட்லீஸ்ட் இப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கவாது செய்யணும். அது கூட நமக்கு தெரியல. அத கூட நமக்கு யாரும் சொல்லல. ஸோ வந்துட்டு இது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதனால நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. இங்கே தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஹெம்மு சொல்லும். சரி ஓகேன்னு இங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஒரு நாள் என்ன தோணும்னா, ஒருவேளை நம்ம சீஸ் எல்லாம் இங்கே ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? இங்கே இந்த சேம்பர்ல தானே எப்பயுமே சீஸ் இருக்கும். அதெல்லாம் இப்ப இல்லன்னா, யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அந்த செவுத்துக்கு பின்னாடிலாம் போய் தேடுனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு செவுத்துல ஒரு ஓட்டைய போட்டு பார்க்குங்க. பார்த்தா சீஸ் இருக்காது. உடனே 2 என்ன முடிவு பண்ணும்னா, சரி வாங்க நம்ம வந்து நெறைய டூல்ஸ் எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா லைக் அந்த சேம்பர் ஃபுல்லா உடைச்சு அந்த வால் பின்னாடி தேடுவோம். செவுத்துக்கு பின்னாடி இருக்கான்னு எல்லா செவுரு பின்னாடியும் தேடுவோம்ன்னு வீட்லேருந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து செவுத்த ஃபுல்லா உடைச்சு பார்க்குங்க. உடைச்சு பார்த்தா எந்த சீஸுமே இருக்காது. யாரும் ஒளிச்செல்லாம் வச்சிருந்திருக்க மாட்டாங்க. அங்க சீஸே இருந்திருக்காது. ஸோ ஹாக்கு என்ன தோணும்னா, இது வந்து நம்ம ஏதோ தப்பா பண்றோம். லைக் இது ஹார்ட் ஒர்க்கு. ஆனா ஒரு வேஸ்ட் ஆஃப் ஒர்க் மாரி போயிட்டுருக்குன்றது வந்து இதுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஹாக்கு வந்து. ஆனா ஹிம் வந்து மறுபடியும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்லயே எல்லாம் போச்சே! இவ்ளோ பண்ணியும் போச்சே! அப்படி ஆக்சுவலா அவங்க ஒர்க் பண்ணது ஒரு தப்பான இடம். அங்க ஒர்க் பண்ணியிருக்கவே கூடாது. அங்க இல்ல. ஆனா அங்க ஒர்க் பண்ணிட்டு இல்லாம போச்சே, இல்லாம போச்சேன்னு மறுபடியும் ஹெம் வந்து ரொம்ப இதாக ஆரம்பிச்சுரும். மீன்வைல் இந்த ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அந்த மேஸ்ல ஓடிட்டுருப்பாங்க. மேஸ்ல ஓடி பழையபடி டார்க்கான பிளேஸுக்கு போவாங்க. வால் வரும். இந்த மாரி நெறைய தடங்கள நீங்கி நீங்கி அவங்க இன்னொரு சீஸ் ஸ்டேஷன கண்டுபிடிச்சுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, சீஸ் ஸ்டேஷன் பேர் மறந்துட்டேனா, பட் ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷனா இருக்கும். அங்க வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்க வந்து இவங்க ஒரு டைப் ஆஃப் சீஸ் சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அது இல்லாம அங்க நெறைய டைப் ஆஃப் சீஸ் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும் இத விட. அவங்க இதுவரைக்கும் இவ்ளோ பெரிய சீஸ் ஸ்டேஷன பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவ்ளோ நல்லாருக்கும். ஸோ அந்த இடத்த அவங்க தேடி கண்டுபிடிச்சு, அவங்க வழக்கம் போல அவங்களோட ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அவங்க ஷூஸ் எடுத்து அவங்க கழுத்துல மாட்டிட்டு, வழக்கம் போல அவங்க ரொட்டீன அவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனா ஹாவும், ஹெம்மும் இந்த இடத்துலயே தான் இருப்பாங்க. இங்க சீஸ் இல்லன்றதுலயே தான் இருப்பாங்க. ஹாக்கு வந்து என்னன்னா, சரி நம்ம வெளிய போணும் அப்படின்றது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே நம்ம வெளிய போணும். என்ன இருந்தாலும் நம்ம வெளில போய் மறுபடியும் தேடினா தான் சீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். உடனே ஹெம் என்ன சொல்லும்னா, இல்ல இல்ல ஒருவேளை வெளிய போய் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா என்ன பண்றது? ஒருவேளை வெளிய போய் உனக்கு சீஸே இல்ல, அப்ப கிடைக்கவே இல்லன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு நம்ம இந்த இடத்துல சீஸ் இருந்துச்சுல்ல, இங்கேயே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்.
உடனே ஹாவுக்கும் அது நியாயமா படும். ஆமா, ஒருவேளை வெளிய போய் சீஸே கிடைக்கலன்னா என்ன பண்றது? ஒருவேளை நான் போய் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு தாட்லயே இருக்கும். ஆனா, ஹாக்கு வந்து அடிக்கடி என்ன தோணிட்டே இருக்கும்னா, புதுசா ஒரு சீஸ் ஸ்டேஷன ஃபைண்ட் பண்ணிட்ட மாதிரியும், மேஸ்க்குள்ள போய் மறுபடியும் வேற வேற சீஸ் அதுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும், அது சாப்பிடுற மாரியும், ஒவ்வொரு சீஸையும் அது சாப்பிட்டு பார்க்குற மாதிரியும் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாரி கற்பனை பண்ணையில நடுவுல ஹெம் வந்து புலம்புனா தான் ஹாக்கு தெரியும். ஓ! இதெல்லாம் கற்பனை. நம்ம இன்னமும் இங்கேயே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்றதே அதுக்கு தெரியும். ஸோ ஒன் ஃபைன் டே ஹா வந்து முடிவு பண்ணிரும். சரி, நம்ம வெளிய தான் போணும். வெளிய போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. கஷ்டமா இருந்தாலும், என்ன இருந்தாலும், அங்க சீஸே கிடைக்கலனாலும், வெளிய போனா தான் நம்மளால லைக் இங்க சர்வைவே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சீஸே இல்ல. ஒண்ணும் சாப்பிடாம இங்க இருக்கிறதுக்கு நம்ம வெளிய போய் சீஸ் தேடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துரும். அது வந்து ஹெம்ம கூப்பிடும். ஹெம் வந்து வரவே வராது. பயங்கர கோவமாயிரும் ஹெம்மு. நான் எப்படி வருவேன்? இட்ஸ் நாட் ஃபேர். எனக்கு நடந்தது வந்து ஒரு அநீதி, ஒரு அநியாயம். அது வந்து என்னால ஒத்துக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கான சீஸ் இங்கே தான் இருந்துச்சு. இங்கே தான் இருந்து ஆகணுன்ற முடிவுல இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேன்னு ஹா கிளம்பிரும். ஹா கிளம்பிட்டு அதோட ஷூஸ் எல்லாம் தேடி மறுபடியும் மாட்டிட்டு, அது வந்து அந்த மேஸ்க்குள்ள போகும். மேஸ்க்குள்ள போனா ஹாக்கு பயங்கரமா பயமா இருக்கும். ஏன்னா, அது மேஸ்ல போய் பல நாட்கள் ஆயிருச்சு, பல மாதங்கள் ஆயிருச்சு. ஸோ, அது வந்து உடம்பெல்லாம் வேற வீக் ஆயிருக்கும். வயசாயிருக்கும், வீக் ஆயிருக்கும். ரொம்ப நாளா சீஸ் சாப்பிடாம இங்கேயே இருந்தது இல்லையா? சீஸே இல்லாம ரொம்ப நாள் சாப்பிடாமலே இருந்தது வேற கொஞ்சம் வீக் ஆயிருக்கும். அது எல்லாம் சேர்ந்து ஹாக்கு வந்து மூவ் ஆனே ஆக முடியாது. ஐயோ! நம்ம திரும்பியே போயிரலாமோன்ற ஒரு இது வந்து அதுக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ, ஒவ்வொரு தடவையுமே அது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகையில அதுக்கு என்ன தோணும்னா, சரி, ஓகே. நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு பயம் மட்டும் இல்லைன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்படின்றத யோசிச்சுக்கிறோம். பயம் இல்லைன்னா, நம்ம கண்டிப்பா மூவ் ஆன் ஆகி போவோன்றது அதுக்கு ஒவ்வொரு தடவையுமே தோணும். ஸோ, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நினச்சிட்டு மூவ் ஆன் ஆகி போகும். ஸோ, இது போகையில என்னென்னா, போய் ஒரு சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிரும். ஆனா, அந்த சீஸ் ஸ்டேஷனில சீஸே இருக்காது. வெறும் எம்ப்டி சேம்பரா இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாயிரும். இந்த மாரி மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு சீஸ் ஸ்டேஷனா கண்டுபிடிக்கும். எல்லாமே எம்ப்டி சேம்பரா இருக்கும். ஸோ, இது இதுக்கு வந்து என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு சீஸே கிடைக்கல. இப்படியே போயிட்டே இருக்கு. அந்த மேஸ்ல ஒண்ணுமே அதுக்கு கிடைக்கல. பார்க்குறதெல்லாம் எம்ப்டியா வேற இருக்கு. ஸோ, என்ன நினைக்கும்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஹெம் கூடயாவது இருக்கலாம். நம்ம திரும்பியே போயிரலாம். ஏன்னா, நம்ம கூட ஒருத்தர் கூடயே இருந்து பழகிட்டோம்னா, திடீர்னு அவங்க இல்லாம போறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ, ஹாக்கும் அப்படிதான் இருக்கும். ஹாவும் ஹெம்மும் சேர்ந்து தான் தேடிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சீஸ் ஸ்டேஷன கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த அந்த ஒரு ஜேர்னில ஹெம்மும் ஹாவும் ஒண்ணாவே இருந்தாங்க இல்லையா? ஸோ, ஹாக்கு வந்து ஹெம்ம வேற தேட ஆரம்பிச்சுரும். ஐயோ! ஹெம்மோட சப்போர்ட் இல்லாம நம்ம எப்படி போறது? நம்மளால முடியாது. அப்படின்ற மாரி எக்கச்சக்க நெகட்டிவ் தாட்ஸ் வரும். லைக் எக்கச்சக்க தாட்ஸ் வரும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் திரும்பி போகணும்னு நினைக்கும். ஸோ, இப்படியே போயிட்டே இருக்கையில ஒரு நாள் என்ன ஆகும்னா, இந்த சேம்பர் இருக்கும் இல்லையா? அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணுமா ஒரு சீஸா அதுக்கு கிடைக்கும். அத மட்டும் சாப்பிட்டு சர்வை பண்ணும். அது அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகி போறதுக்கு அந்த சீஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சீஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்காது. பட் இருந்தாலும் அத சாப்பிடும். அது போகும். இப்படியே போயிட்டு இருக்கையில ஒரு சீஸ் ஸ்டேஷன மறுபடியும் ஃபைண்ட் பண்ணும். அங்க பார்த்தா ரொம்ப கம்மி சீஸ் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு சீஸ் தான் இருக்கும். ஸோ, அதுக்கு என்ன தெரியும்னா, ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்திருந்தோம்னா, மேபி இதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி இங்க வந்திருந்தோம்னா, நமக்கு இந்த சீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா, அந்த சீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னா, யாரோ வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு முன்னாடியே யாரோ இங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி கிளம்பி இருந்தோம்னா, கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருந்து வெளில மேஸ்க்குள்ள வந்திருந்தோம்னா, இந்த சீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஒரு வேளை கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தோணும். ஸோ, இந்த மாதிரியே அதோட ஜேர்னி போயிட்டுருக்கையில, அதுக்கு வந்து ஒண்ணொன்னா ரியலைஸ் ஆகும். ஆக்சுவலா அது அந்த சீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கட்டத்தில என்ன ரியலைஸ் பண்ணும்னா, அவங்களோட சீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? சீன்ற ஸ்டேஷன். அங்க வந்து ஒரேடியா ஓவர் த நைட்லாம் வந்து எல்லாமே காணாமல்லாம் போயிருக்காதுன்றது இதுக்கு புரியும். லைக் அங்க என்ன நடந்திருக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டே இருந்திருக்கு. அதாவது குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. அத நம்ம கவனிக்கவே இல்லங்கிறது அப்பதான் அதுக்கு தடவையா தோணும். ஓகே, நம்ம இருந்த ஸ்டேஷன்ல அப்படி டபார்னுலாம் ஒண்ணும் காணாம போல. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. நம்ம அத கவனிக்கவே இல்ல அப்படின்றது அதுக்கு தெரியும். அண்ட் நியூ சீஸஸ் டேஸ்ட் பண்ணையில அதுக்கு என்ன தோணும்னா,
நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த சீஸ் வந்து கடைசியில் இருந்த சீஸ்லாம் கெட்டு போன சீஸாக இருந்திருக்கும். மோல்டு ஆகி கெட்டு போய் அதை தான் அதுங்க சாப்பிட்டுட்டே இருந்திருக்கும். லைக் அந்த இடத்துலையே இருந்து பழகி அங்கே குறைஞ்சிருக்குன்றதும் அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்டு சாப்பிட்றது கெட்டு போனதுன்றதும் தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துல அது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தனால அங்கேயே இருந்து அதையே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோன்றது அதுக்கு தடவையாக புரியும். அதுவே ரொம்ப வருத்தப்பிடிச்சா இப்படி இருந்திருக்கோமே அப்படி சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா, இங்கே அது கொஞ்சம் சீஸ் கிடச்சது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகும். அதை எடுத்துகிட்டு போய் சரி ஹெம்மும் பாவம் தானே, அது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அது அவனுக்கும் இருக்கும், அதனால் அவனுக்கு போய் கொஞ்சம் சீஸை கொடுக்கலான்னு இந்த ஸ்டேஷனில் கிடச்ச கொஞ்சம் சீஸை எடுத்துகிட்டு ஹெம்மை பார்க்குறதுக்கு பழைய ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ ஹெம்கிட்ட போய் அந்த கொடுக்கையில் என்ன சொல்லுன்னா, இல்லை எனக்கு இந்த சீஸ் வேண்டாம், நான் இந்த சீஸ் ஸ்டேஷன் சியில் இருந்து கிடச்சது இல்லையா சீஸு, அதுக்கு தான் நான் பழக்கப்பட்டிருக்கேன், அதனால இந்த புது சீஸ்லாம் எனக்கு வேண்டாம், நான் புது சீஸுக்கெலாம் பழக்கமே படலை, எனக்கு அது வேண்டாம், இந்த ஸ்டேஷனில் மறுபடியும் சீஸ் வந்தால் அதுதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு அதுதான் பழக்கன்ற மாதிரி சொல்லிடும். வந்து சொல்லும், இல்லை நீ இங்கே சாப்பிட்டதெல்லாம் கெட்டு போன சீஸு, அதை விட இந்த நல்ல சீஸ்லாம் நமக்கு கிடைக்கிது, வா நம்ம வெளில போய் தேடலாம் அப்படிலாம் சொன்னால், இல்லை இதுதான் எனக்கு, இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடும். சரி ஓகே, வந்து புரிஞ்சிடும், ஓகே இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சுட்டு போக ஆரம்பிக்கும், போய் தேட ஆரம்பிக்கும். அகெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் தேடிட்டே இருக்கும். அங்கே இங்கேயுமா ஒன்று கிடைக்குமே தவிர ஒரு சீஸ் ஸ்டேஷனாக பெரிய ஸ்டேஷன்லாம் ஒன்றும் அதுக்கு கிடைக்காது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கையில் என்னென்னா, வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். லைக் அதுக்கு சீஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அந்த அந்த ஜேர்னியோட எண்டு என்னவா இருக்குன்றதெல்லாம் தாண்டி அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் தினமும் காலைல எழுந்திரிச்சு ஷூஸை மாட்டிட்டு சீஸை தேடி போகிற அந்த பயணமே அதுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். தானே தன்னை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக உணர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் அதுக்கு வந்து என்னென்னா, சீஸ் கிடைக்கலையா பரவாயில்ல, நான் போய் தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி போய் தேடிட்டே இருக்கையில் கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அந்த எலிங்க ஃபைன் பண்ணாங்க இல்லையா, ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனை ஃபைன் பண்ணிடும். ஃபைன் பண்ணால் அதுக்கு ஒரு என்ன சொல்ல, நம்பவே முடியாது. ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டேஷனை நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோமா அப்படின்றது வந்து, அதுக்கு இவ்வளோ சீஸ் இருக்குமா, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சீஸ் இருக்குமான்னு லைக் அது ஒரு கனவு மாதிரி அதை பார்த்துட்ருக்கோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கையில் பக்கத்தில் அந்த எலி ரெண்டும் அதே சீஸ் ஸ்டேஷனை நல்லா தொப்பை போட்டு குண்டு குண்டு எலியாக அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னே தான் புரியவே செய்யும், ஓகே நம்ம வந்து ரியலாகவே தான் வந்திருக்கோம், இட்ஸ் நாட் அ ட்ரீம் அப்படின்ற விஷயம் அதுக்கு புரியும். அண்ட் அதுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஸோ இந்த சீஸ் ஸ்டேஷன் ஃபைன் பண்ணோன்னே இந்த என்ன பண்ணும் தெரியுமா, அதோட ஷூஸை எடுத்து டக்குன்னு எலி மாதிரியே கழுத்தில் போட்டுக்கிறோம். இந்த எலி ரெண்டும் இதை பார்த்துட்டு உடனே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணும். ஸோ இந்த சீஸ் எல்லாம் ஸ்டேஸ் பண்ணும். அண்டு இப்போ ஃபைன் பண்ணிருச்சு இல்லையா, ஃபைன் பண்ணிட்டோன்றதுக்காக வந்து இங்கேயே செட்டில் ஆகிடாது. இங்கேயே உட்காந்து திம்போன்ற மாதிரி இல்லாமல் மேஸில் என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே வெளியே போய் பார்த்துட்டு வரும். இந்த சீஸ் ஸ்டேஷனை ஃபைன் பண்ணிடும், ஓகே இங்கேருந்து சீஸ் எல்லாம் கிடச்சிருச்சு, ஓகே பட் இந்த மேஸ்க்குள்ளே என்ன நடக்குது, இந்த ஸ்டேஷனில் இந்த சீஸும் காலியாக போனால் அடுத்து நம்ம எங்கே போகணும் இப்படின்றதெல்லாம் அது லைக் நோட் பண்ண ஆரம்பிக்கும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கும். இந்த சீஸ் குறையிறது, பக்கத்து சாம்பரில் என்ன நடக்குது, மேஸில் என்ன நடக்குது, இந்த மேஸில் வேறு என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாமும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்னிஃபீஸ் கறியும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகும்னா, யாரோ இந்த காரிடார் நோக்கி லைக் இதுக்கு முன்னாடி இந்த பெரிய சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடும் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ஹெம்மை போய் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது நினைக்கும். பட் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். வந்து போய் ஹெம்மை இதே மாதிரி கூப்பிட்ருக்கோம். ஹெம் வந்து அந்த இடத்த விட்டு வரதுக்கு தயாராகவே இருந்திருக்காது. ஸோ ஹெம்மே தான் ரியலைஸ் பண்ணணும், ஹெம்மே ரியலைஸ் பண்ணி அங்கே இல்லை, நம்ம மூவ் ஆன் ஆக தான் செய்யணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹெம்மே வெளியே வந்தால் தான் உண்டுன்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹெம்மை போய் கூப்பிடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஹெம்மை போய் கூப்பிடாது. ஸோ லாஸ்ட்டாக இந்த கதை எப்படி முடியும்னா, ஒரு சவுண்டு கேட்கும். வந்து யாரோ சாம்பரில் நடந்து வர சவுண்டு கேட்கும், அந்த காரிடரில் நடந்து வர சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்டை வச்சுட்டு ஹெம் தான் வரானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்கும். அதோட இந்த கதை வந்து முடிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது ஒரு கதையாக சொல்லல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது எனக்கு தெரில. பட் ரீட் பண்ணையில் நம்ம நிறைய இடத்துல ஏதோ ஒரு கேரக்டரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது.
அண்டு இவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மறுபடியும் அவங்க பிஸ்னஸ்லாம் ஒர்க்லாம் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் யாராக இருக்காங்க, ஸ்னிஃபியாக இருக்காங்களா, ஸ்கரியாக இருக்காங்களா, அல்லது ஹாவாக இருக்காங்களா, இல்லை ஹெம்மாக இருக்காங்களா அப்படின்றத வந்து பற்றி பேசுவாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல லைக் இதில் என்னென்னா, அந்த சீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுருக்க ஒரு கோல். ஸோ அந்த கோல் இந்த சென்ஸ் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, உங்கள் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது உங்கள் படிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கோலாக இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அண்ட் அந்த மேஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது. லைக் உங்கள் ஆஃபீஸா, உங்கள் வீடா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கே இருக்கீங்க, அண்ட் ஸோ அது எந்த இடத்துல எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்றது அந்த மேஸு. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் அந்த சீஸு. அதை வச்சு தான் இந்த கதை ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சீஸ் இருக்கு இல்லையா, அது ஒரே சீஸாக தான் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. உங்கள் சீஸை மூவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. உங்கள் அதுலேயே சொல்லியிருப்பாங்க, லைக் உங்கள் சீஸ் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுவே தான் நம்மளுக்கு ஒரு ஏஜில் இதுதான் முக்கியம்னு இருந்திருக்கலாம். பட் அதையே வச்சுட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா. அடுத்த ஒன்று ஒரு மாற்றம் வரும். ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் எப்பயுமே அடாப்டபுளாக இருக்கணும். ஒரு சேஞ்ச் வருது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுன்றதை வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹெம் இருக்கு இல்லையா, அந்த ஹெம் கேரக்டரோட நான் என்னை நிறைய இடத்துல வச்சு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஐயோ, நம்மளும் ஹெம்மாக தான் இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய தோணுச்சு. அண்ட் மெயின்லி இதில் வந்து மூவ் ஆன் ஆகி போகாததுக்கு ஒரு விஷயமா வந்து ஃபியரை சொல்லியிருப்பாங்க. மூவ் ஆன் ஆகி போகிறது வந்து ஃபியர் தான், அதை ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்றத ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து ஃபியரை விட ரொம்ப ஒரு ஒரு ஒஸ்ட்டான விஷயமா என்னென்னு தெரிஞ்சதுன்னா, கம்ஃபர்ட். அந்த இடத்துல கிடைச்ச கம்ஃபர்ட்டை விட்டுட்டு மூவ் ஆக முடியாமல் தான் ஹெம் வந்து அவ்வளோ தவிக்குது. லைக் அதுக்கு அந்த சீஸ் ஸ்டேஷனில் அங்கே கிடச்சிருச்சு, அங்கே இருந்துருச்சு, அவ்வளோதான். அதுக்கு பழக்கப்பட்டுட்டான் அந்த ஹெம் வந்து. அதை தாண்டி என்னோடய கம்ஃபர்ட்டை தாண்டி நான் வெளியே வரவே மாட்டேன். வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னே எனக்கு பார்க்கவே மாட்டேன். இது எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இதுதான் நான் சொல்கிறேன்ல, அவ்வளோதான். அது கெட்டு போன சீஸுன்றது கூட தெரியாமல் அங்கேயே உட்காந்து அந்த சீஸ் தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. நான் வந்து எனக்கு நான் என்னை பர்சனலாக அனலைஸ் பண்ணி பார்க்கல, ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப ஹெம்மாக தான் இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு இது ஓகேன்னு தோணுது, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, நான் ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், நான் ஏன் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பேன். சுத்தத்துக்கு நான் ஹெம்மாக தான் இருந்தேன். ஒரு 100% ஹெம்லேருந்து இப்போ கொஞ்சம் சதவீதம் வேறு வேலை குறைஞ்சிருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. அந்த ஹெம்லேருந்து ஒஸ்ட்டான ஹெம்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரான ஹெம்மாக தான் மாறி இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது இந்த கதை. அண்டு அந்த கம்ஃபர்ட் தான். லைக் நீங்கள் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். அதில் வந்து கார்த்திக் சுப்புராஜோட இன்டர்வியூ ஒன்றில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அது இன்னமும் எனக்கு மைண்டில் இருக்குது. என்னென்னா, இவர் படம் பண்ணணும் அந்த எய்மெல்லாம் இருக்குது, அந்த ஆசைலாம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்காரு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இவருக்கு வந்து அப்ராடில் வேலை கிடச்சிரும். லைக் பாரிஸோ எங்கேயோ அங்கே கிடச்சிரும். அங்கே லைக் ஆன்சைட் மூவ் பண்ணிடுவாங்க. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிரும்னா, ஆன்சைட் மூவ் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணோன்னா இங்கேயே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற அளவுக்கான இதுவே கிடச்சிரும். அந்தளவுக்கு ஒர்க் ஸ்டேட்டஸ்லாம் மாறிடும், இங்கே ஒரு ஹை பொசிஷனில் வந்துடலாம், நல்லா ஆயிடலாம். இந்த லைக் இந்த ஐடி ஜாப்லேயே வெளிநாட்டில் செட்டில் ஆகி நல்லா ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பயம் வந்ததாக சொல்லுவார். லைஃப்பில் காசுக்கு பிரச்சனை இல்லை, வேலை நல்ல வேலை, நல்ல வெளிநாட்டில் செட்டில் ஆயாச்சு. ஸோ லைஃப்பில் நல்ல கம்ஃபர்ட்டுக்குள்ளே போகையில் தான் இதில் நம்ம செட் ஆகி உட்காந்துட்டோன்னா நம்ம படமே வாழ்க்கையில் பண்ண மாட்டோன்றது அவருக்கு தோணி, அங்கேருந்து தான் எப்போ அவருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கேயே செட்டில் ஆகலான்ற அளவுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் அதை விட்டுட்டு அவர் வேலையே விட்டுட்டு மொத்தமாக படத்தை தேடி லைக் டைரெக்ஷனை நோக்கி வந்ததாக அவர் சொல்லுவார். கம்ஃபர்ட் வந்து உங்களை பயத்தை விட ரொம்ப 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 பிடிச்சி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. பயத்தை கூட நம்ம கடந்து வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல, அதை விட்டு நம்ம வெளியே வரமாட்டோம். இந்த ஹெம்மு மாதிரி அங்கேயே உட்காந்தே இருப்போம். அங்கே
அங்கே என்ன இருக்குது, அங்கே சீஸே இல்லை, என் சீஸ் எதுன்னே எனக்கு தெரியாமல் கூட ஒரு சேம்பரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நம்மளை தள்ளும் கம்ஃபர்ட். ஸோ அந்த விஷயம் எனக்கு தோணுச்சு. அண்ட் நம்ம எல்லாருமே வந்து எப்பயுமே ஹெம்மாவேலாம் இருக்க மாட்டோம். ஈவன் ஹெம்மே எப்பயுமே ஹெம்மாக இருக்காது. ஏன்னா அது ஒரு காலகட்டத்தில் அதோடைய சீஸை தேடி ஓடிட்டே தானே இருந்தது. நம்மளுக்கு ஏதோ ஒரு கோல் வச்சுருந்துருப்போம், அதை தேடி ஓடிட்டே தான் இருந்திருப்போம். ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு அது கூடயே செட்டில் ஆயிடுறோம். இதுதான் உலகங்க, இதில் தான் இது தாண்டி ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு சொகுசு வாழ்க்கை, அந்த நம்ம கிடைச்ச சீஸ் இருக்கு இல்லையா, கிடைச்ச ஃபஸ்ட்டு கோல் இருக்கு இல்லையா, அதை சுற்றியே நம்ம உலகத்தையே பில்ட் பண்ணுறது. நம்ம வீட்டை கொண்டு வந்து அது பக்கத்துலேயே வச்சுக்கிடுச்சு. அது லைக் அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே அது வீட்டை வச்சுக்கிடுச்சு, அது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடி அது நம்மளுக்கு கிடச்சோன்னே அது மட்டும்தான் உலகம்னு அதை சுற்றியே நம்ம உலகத்தை பில்ட் பண்ணிவிட்டு அதான் உலகம்னு நம்பி நம்ம உட்காந்துட்ருக்கோம். லைக் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரில, பட் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த கதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய கதைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் இது வந்து சின்னவங்க பெரியவங்கலாம் இல்லை, ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து ஒர்க்கில் இருக்கீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை வருது, எல்லாத்துக்குமே இந்த கதை வந்து ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு கதை. ஏன்னா இந்த எல்லா வியூஸ்லேயுமே லைக் எக்ஸாம்ஸு அண்டு ஒரு சைல்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அண்டு என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, இது எல்லா ரிலேட்டடாகவுமே அந்த டிஸ்கஷன் பார்ட் வந்து இருக்கும். அந்த டிஸ்கஷன் பார்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். லைக் கதை நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதையிலேருந்து நமக்கே புரிய ஆரம்பிக்கும், ஆனால் நமக்கு எல்லாம் புரியாது இல்லையா, அதுக்காக ஒரு டிஸ்கஷன் பார்ட் வச்சுருப்பான். அங்கே வந்து இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு கேளு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்தது இந்த கதை. அண்டு டிஸ்கஷன் பார்ட்டில் ஒரு விஷயம் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, லைக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண தான் செய்யணும், அப்படியே இருக்க முடியாது. ஆரம்பித்தப்போ ஒரு கம்பெனி எப்படி இருக்கோ அப்படியே அது 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். ஸோ இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி உடனே மாறுறவன் இருக்கான்ல, அவன் வந்து பொழைச்சிக்கிறான். அப்படி மாறவே முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த கம்பெனியில் சேர்ந்தப்போ இப்படி தானே இருந்தேன், இன்னமும் இப்படி தான் இருப்பேன், நீ உன் பாலிசிஸை மாற்றினேன்னா நான் ஏன் மாறணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கவங்களும் அந்த கம்பெனி விட்டுட்டு போயிடுது. லைக் வந்து ஹெம்மை விட்டுட்டு போன மாதிரி அங்கே கூட ஒர்க் பண்ணவங்களும் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, கம்பெனியும் விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எழுதியிருப்பாங்க. லைக் என்னென்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், அவரோட கம்பெனியில் வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்களை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த என்ன சொல்ல, அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதில் இருக்கவங்களே வேறு வேலையை தேடி மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் என்னென்னா, எனக்கு இது தான் தெரியும், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு இது தான் தெரியும், நான் இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இது மட்டும் தானே எனக்கு தெரியும், என்னை வேறு எங்கேயும் போக சொன்னால் நான் எங்கே போவேன், என்னை இந்த வேலைக்காக தானே எடுத்தீங்க, ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் ஆக போது, நீ பொழைச்சிக்கோ அப்படின்றத சொல்லுவாங்க. அவர் அதை காதிலே வாங்க மாட்டார், இப்படியே தான் இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, சடனாக டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது ஷாக்கிங்காக இருக்கும். அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு பிளான் பி இருந்திருக்கும், அவங்க மூவ் ஆகி போயிடுவாங்க. இவர் மட்டும்தான் எனக்கு இது தானே தெரியும், எனக்கு இது மட்டும்தானே தெரியும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருப்பார். ஸோ நம்மளும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஜாப் ரிலேட்டடாகவே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து காலேஜ் முடித்து படித்து வந்திருப்போம், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், எதுலேயோ நமக்கு வேலை கிடச்சிருக்கோம், அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அண்டு காலப்போக்கில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதுக்கு அதை விட அட்வான்ஸ்டாக நிறையா வந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நான் இதில் தான் வந்தேன், எனக்கு இது தான் தெரியும், நான் வேறெல்லாம் படிக்க முடியாது, நான் இதில் தான் நான் வந்தேன், நான் படித்தேன், நான் படிக்காமல் ஒன்றும் இல்லையே, நான் படித்தேன், நான் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நான் நல்ல ஸ்கோர் பண்ணேன், நல்ல வேலை பார்த்தேன், இதில் வந்து இருந்தேன், அப்போ நீ அதை மாற்றினேன்னா அது உன்னோட தப்புன்னு சொல்கிறவங்கள தான் நம்ம நிறைய நேரங்களில் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கதையாக இது எனக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி நான் சொல்வேன். நான் இவ்வளோ காலமாக நம்ம இதை ரீட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லி இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன்.
அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் நீங்களும் கண்டிப்பா இத ரீட் பண்ணி பாருங்க. நான் ஆக்சுவலி ஒன் திங்ன்னு ஒரு புக்கும், இந்த புக்கும் 2மே ரீட் பண்ணேன். ஆக்சுவலி ஒன் திங் தான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சேன். அத தான் பாட்காஸ்ட்டா போடணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இது ரீட் பண்ணேன். இது ரீட் பண்ணோனே இதத்தான் நம்ம பேசுறோம் அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எபிசோட் நான் ஒரு புக்கு படித்து எனக்கு கம்பேக்காக வந்தது. லைக் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக ஒரு புக்கை படித்து போடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் சொல்லுங்கள். இந்த கதை எப்படி இருந்தது, இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.